buddies, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹிடன் அனிமே சேனல் தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் பார்க்க போறது சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 8 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நீங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க யாரும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம பண்ணிருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கொடுத்த கிஃப்ட் அப்புறம் எப்படா மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா பாருங்க. பட் கடைசி வரையும் பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து பாரு தெரியல. அப்படியே அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கர பசிக்க ஆரம்பிக்குது. இந்த யோசனை எங்க போனா, அந்த மெய்டு எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே கத்திக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறா பாருங்க. பார்த்தா வீட்டுல எங்கேயுமே ஆட காணோம். எங்கடா அவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கா பாருங்க. ஆணையத்துல பாத்தீங்கன்னா அந்த மெய்டோட அக்காவை பாக்குறாங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யோசனை பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவ வந்து வெளியே போயிருக்கா, நான் தான் வெளியே அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவ வீட்லயே இருந்தா, சோ சும்மா நான் தான் அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப அவங்க அக்காவுமே இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எதுவுமே சொல்லாம அவ எதுவுமே செய்ய மாட்டா, அவ உண்மையான மெய்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம அரகாக்கியுமே ஆமான்றாங்க. ஏன்னா யோசினும் அவளுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை இது வரைக்கும் அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. இப்போ அதே டைம்ல நம்ம ஹீரோவுமே யோசினு கிட்ட பேசிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல யோசினோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே பாத்தீங்கன்னா போக போறா பாருங்க. பட் கால் சுருக்கிக்கிச்சு. அது மட்டும் இல்லாம கால் பயங்கரமா அடிபட்டுருச்சு. என்ன ஆச்சு மாஸ்டர், இதுக்கு இப்படி ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண போறான். அப்போ யோசினோமே ஏதோ பள்ளி மாதிரி ஊர்ந்து போய்கிட்டு இருக்கா. இங்க பாரு, உனக்கு கால் அடிபட்டுச்சு, நான் வேணா ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல ஹெல்ப் எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு அந்த யோசனை சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அப்போ ஹீரோ ஒரு மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுட்டு யாரு மேல கை வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்த்தா நெக்லஸ் எடுத்து நீட்டிட்டு இருக்கா. ஏமா அவனை காப்பாத்தின ரொம்ப பெரிய தப்பாமான்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. என் மேல கை வச்சு அவளதான் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளுமே தட்டி மாதிரி போக பாக்குறா. பட் 2 அடி எடுத்துக்கல, அதுக்குள்ள கீழே விழுந்துட்டா. அட போங்க அடே கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்த்தீங்கன்னா அடுத்த அடி எடுத்து வைக்கிறா. அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டா. பாரு, நான் இப்பயும் சொல்றேன், கொஞ்சமாச்சு ஹெல்ப் பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க நம்ம ஹீரோ மேலே. சரி ஓகே, என்னை கொஞ்சம் தூக்கி விடுறியா, என்னை கொஞ்சம் குப்பு மூட்டை மாதிரி தூக்கி வீட்டு வரைக்கும் டிராப் பண்ணிடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பாருங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே ஆமான்னு சொல்லிடுறான். இப்போ அதே டைம்ல ஹீரோயின் 3 ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு கேஃபேல உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரதாமா இருக்கு. பட் இருந்தாலும் ஹீரோயின் வர லேட் ஆயிருக்கு. ஒருவேளை அழகாக்கி நம்மள வந்து பிட்ரே பண்ணிட்டாலோ, அவள் நம்ம ஏமாத்திட்டு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஸ்கூல்ல வந்து தெரிஞ்சு போச்சு, மாசம் முன்னே அந்த அழகாக்கி 2 பேருமே லவ் பண்றாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த 3 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. எப்படியாச்சும் நம்ம அழகாக்கிட்ட கேட்டே ஆகணும், இது எல்லாமே உண்மையா பொய்யான்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம குரூப்ல ஒரு புதுசா ஒரு பையனா, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதுவும் போய் அந்த மாசம் முன்னே கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பாத்தீங்கன்னா பிளான் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சரி ஓகே, நம்மளே அழகாக்கிட்ட கேட்டுருவோம், நம்மளே வந்து டவுட் பண்றது பதிலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அழகாக்கி நம்மள ஏமாத்தி போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேருமே யோசிச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அழகாக்கியுமே வந்து உட்காந்துடுறா. அழகாக்கி வந்துட்டு ஏமா என்னாச்சு, எல்லாம் வேடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அவங்க 3 பேருமே ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல நம்ம மெய்டுக்குமே கால் அடிபட்டுருக்குல்ல, சோ அதனால ஹீரோவுமே உப்பு மூட்டை மாதிரி தூக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேடா இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணை போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கனால கொஞ்சம் வேடா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கொலகார பொண்ணுக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் இப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பிக்ஸ் ஃபுட்ன்ற நிக் நேம் வரலங்க, அவளுமே பிக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ இங்க இறக்கி விட்டுலாம். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பார்க் இருக்கு, அந்த பார்க்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. நம்ம ஹீரோக்கு மேல வேற வழியே இல்ல. சரி ஓகே, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த 3 பொண்ணுமே எப்படியாச்சும் அழகா கிட்ட கேட்டுலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சுத்தி வளைச்சு கேட்க வராங்க. பட் நம்ம ஹீரோயின் கண்டுக்கிற மாதிரியே இல்லைங்க. ஏன்னா அவனாடி சாப்பாடு இருக்கா, சோ அவளுமே சாப்பிட்டுட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து ஸ்வீட்டான விஷயம் நடக்குதே அப்படின்னு மாதிரி சொல்ல ஒரு பொண்ணு சொல்ல வர பாருங்க. ஆமா, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு இந்த ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏமா நான் ஸ்வீட்டா சொல்லலாமான்னு சொல்லிட்டு சுத்தி உள்ள எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, எல்லாரும் எதுக்குமே டிஃபரெண்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அழகாக்குமே கேட்கிறா பாருங்க. இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. கிடைச்ச ஒரு சான்ஸ் மிஸ் ஆயிருச்சு. அப்புறம் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுமே ஓப்பனாவே கேட்டு, இங்க பாரு, நீயும் மாசமாவே லவ் பண்றீங்களா, நான் அப்ப இருந்து கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், உண்மையிலேயே லவ் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா ஓப்பனா கேட்டுருது. அப்போ அட பாத்துட்டு அழகாக்கியுமே என்ன சொல்லனே தெரியாம அவளும் பிளஷ் ஆயிட்டு நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த 3 பொண்ணுகளும் புரிஞ்சு போச்சு, உண்மையிலேயே இந்த பொண்ணு மாசம் முனைவோ லவ் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைட பாக்குறதுக்கும் நம்ம அழகாக்கி ரொம்ப கூலா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 3 பேர் பாத்தீங்கன்னா ஃபேன்கள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளுங்க. இப்போ அதே டைம்ல அந்த மெய்ட் அந்த மாசம் 2 பார்க்ல வந்திருப்பாங்க. பார்க்ல இறக்கி வச்சுக்க அப்புறம் சரி ஓகே, நான் என்னன்னு காலை பார்க்கவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தொட வராங்க. பாரு, தொட்ட உன கையை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் பக்கத்து பெஞ்சில் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே பார்த்தீங்கன்னா பக்கத்து பெஞ்சில் உட்காந்துக்கிறான். அண்ட் அந்த மெய்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அமைதியா இருக்கா அண்ட் ரொம்பவுமே டிப்ரெஸா இருக்கான்னு சொல்லலாம். அந்நேரத்தில் நம்ம ஹீரோமேனு நீ எதுக்கு என்னை விட்டு விலகி போற, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த மெய்டுமே ஓப்பனா கேட்டுறா, அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, எதுக்கு நீ அழகாக்கி அள வச்ச, லாஸ்ட் டேட்டிங் அப்போ அழகாக்கியுமே ரொம்ப சோகமா இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க நம்ம மெய்டு மேனு. இல்ல அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி
ஹீரோமே சமாளிக்க நீ நல்லா சமாளிக்க நல்லா போய் சொல்ற நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் சொல்லிடுது. அப்போ ஹீரோமே நான் உங்ககிட்ட எதுவுமே மறைக்க முடியாது, ஏன்னா நீங்க தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் நான் என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே புலம்ப ஆரம்பிக்கிறேன். பாருங்க இங்க பாரு, புலம்பரை விட்டுட்டு ஒழுங்கா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுவே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இருக்கா. அப்பதாங்க தெரியுது என்னன்னு பார்த்தா, இத்தனை மாசமா எனக்கு வந்து இந்த ரேஷஸ் எதுவுமே வரல, எனக்கு ட்ரெஸ்ஸே வரல, உங்க கூட இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அந்த பொண்ணை பிடிச்சி கேட்டி பிடிக்கிறான். பாருங்க அந்த பொண்ணுக்கு பிளஷ் ஆகுது. ஏன்னா இந்த பொண்ணுக்குமே லைட்டா நம்ம ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இத்தனை மாசமா பேசி பழகிட்டு இருக்கனால ஒரு இன்ஃபாக்சேஷன் மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பட் அதை வந்து வெளியே காமிச்சு கூடாது, அதை இனிமே ஃபர்தரா டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பொண்ணுமே ஹீரோவை நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. அண்ட் இப்ப நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா எத்தனை மாசமா அவங்க கூட இருந்தேன்னா எனக்கு செம ஃபன்னா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆக்சுவலி பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவான், லவ் பண்றேன்னு சொல்லிருக்க மாட்டான், நார்மலா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். அதை கேட்டு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோட மூஞ்சில ஒரு குத்து விட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப அதே டைம்ல அரகாக்கி இருக்கல, அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பா. சோ கேஃபேல இருந்து. அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட என்ன பதில் சொல்லலன்னு தெரியல, எனக்கே முழுசா தெரிய மாட்டேங்குது, இருந்தாலும் நான் மாசம் முன்னே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே மனசுக்குள்ள சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. பாருங்க பார்த்தா அந்த சைடு அந்த ஃபேக் மாசம் முன்னே இருக்கால, அவளுமே வந்துடா, ஏ அரகாக்கி நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அம்மான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே போயிட்டு ஒரு கேஃபேல உட்காந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம கேஃபேல நான் உனக்கு கிட்ட ரொம்ப நாளா சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன், பட் என்னால அது எப்படி ஃபேஸ் பண்ண தெரியலன்னு சொல்ல நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடா சொல்ல போறான்னு பார்த்தா, ஆக்சுவலி நான் ரொம்பவுமே சாரி, நீ என்னோட அப்பாலஜி அக்செப்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, பட் இருந்தாலும் ரொம்பவுமே சாரி, நான் உன்கிட்ட ரொம்பவுமே ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம உன்னை ஏமாத்துறதுக்காக நான் ரொம்பவுமே பிளான் பண்ணிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தாங்க தெரிய வருது, ஆக்சுவலி உன் தங்கச்சிக்காக தான் பண்ணேன், நானுமே உன் சிச்சுவேஷன்ல இருந்தா அப்படிதான் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடாக்கியுமே சொல்றா. பாருங்க இங்க பாரு, எனக்கு சமாதானப்படுறதுக்காக அப்படி சொல்றத, நீ கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டேன், நீ ரொம்ப நல்லா பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபேக் மாஸ் மணிமே சொல்லிட்டு இருக்கா. என்னைய பத்தி உனக்கு ஃபுல்லாவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆராக்கியமே சொல்றா. பாருங்க உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எவ்வளவு நல்லா பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக் மாஸ் மணிமே சொல்லிட்டா. சரி சரி புரியுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன் தங்கச்சிக்கு என்னாச்சு, எல்லாம் ஃபைன் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா ஃபைன் தான், நான் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையை ரொம்பவே மெட்டீரியலிஸ்டிக்கா பார்த்துட்டு இருந்தேன், பட் ரியல் லவ்னா என்ன, பியூரான அஃபெக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரியவே ஆரம்பிக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபேக் மாஸ் மணிமே சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அரகாக்கியுமே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னு சொல்றா. பாருங்க பட் அரகாக்கி மட்டும் தான் தெரியும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுலாம் கிடையாது, நான் ரொம்பவுமே வீக்கான பொண்ணு, நான் ஈஸியா அழக ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரகாக்கியுமே தனியே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஃபீலிங்ஸ்ல என்னதான் இருக்கு, நம்ம உண்மையிலேயே நம்ம மாசு முறையா பிடிச்சிருக்கா இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எதனால நம்ம வந்து இப்ப இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, கிட்டத்தட்ட அழுக போயிடுவா போல. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்படி அரகாக்கியுமே வீட்டுக்கு வந்தவரும் பாத்தீங்கன்னா நம்ம மெய்டுக்குமே கால் அடிப்பட்ட பத்தி என்னமா ஆச்சு, எதுக்குமே இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. பாருங்க இல்ல ஒண்ணுமே இல்ல, நான் வந்து ட்ரீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு சொல்லிட்டு இருக்கா. பாருங்க ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டேன், நானே அவனை ட்ரீட் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஆராகியுமே ட்ரீட் பண்ண வந்துட்டு இருக்கா. இல்ல வேண்டாம் மேடம் சொல்றா. பாருங்க இங்க பாரு ஒழுங்கா போய் உட்காரு, நானே ட்ரீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆராகியுமே பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்ணிக்கா. ஆராகியுமே அந்த மெய்டை வந்து ரொம்பவுமே ஒரு திக் ஃப்ரெண்ட், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா மாதிரி தான் பாத்துட்டு இருக்கா. பட் அந்த மெய்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப மாசம் மொழி மேல ஃபீலிங்ஸ் வச்சுட்டேன், அது வந்து ஏமாத்துற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த மெய்டுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் ஒரு விச்சு, நான் யாருக்குமே பண்ணக்கூடாத தப்ப வந்து பண்ணிட்டு இருக்கேனோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த மெய்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. எதுக்குமா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரகாக்கியுமே சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்படியே பாத்தீங்கன்னா மறுநாள் ஆகுது. மறுநாள் நம்ம ஹீரோமே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். பாருங்க அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த மெய்டுமே பழையபடி நல்லாவே நார்மலா பேச ஆரம்பிக்கிறா. பாருங்க அது மட்டும் இல்லாம இனிமேல் நம்ம வந்து ஒன்னாவே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மெய்டுமே ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. பாருங்க அப்போ ஹீரோக்குமே யோசனை வருது, என்னடா இது வந்து நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு முழிச்சு பாக்குறான். பார்த்தா அந்த கடைசியில இருந்து ஸ்கூலுக்கு போன ஒரு கதை இருக்கும் பாத்தீங்களா, அந்த கதை மட்டும் ஃபுல்லா கனவுங்க. சோ கனவா, நல்ல வேலை இது வந்து நிஜமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே எப்படா நம்ம மெய்டு மேல ஃபீலிங்ஸ் வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே யோசிச்சுட்டு இருக்கா. நல்ல வேலை கனவா போச்சுடான்னு சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா அதோட முடிச்சிடறான். சோ அன்னைக்கு டே அப்படியே முடிஞ்சிருது. சோ நெக்ஸ்ட் எபிசோட் போக மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை. அண்ட் நீங்க யாரும் இது வரைக்கும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணலாம், மறக்காம பண்ணுங்க, ஏன்னா நீங்க போற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் இன்னும் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு.